நியமிக்கப்பட்ட ஆராதனையான பஸ்கா இல்லாமல் பாவ மன்னிப்பின் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா? இல்லவே இல்லை. எனவேதான் இயேசுதாமே புதிய உடன்படிக்கையின் பஸ்காவாகிய பரிசுத்த ஆராதனை கட்டளையை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தார். நாம் அதை கட்டளை, சட்டம், நியாயப்பிரமாணம் என்று குறிப்பிடுகிறோம். எனவே பஸ்காவை ஆசரிக்கும்போது இயேசு அதை எவ்வாறு சொன்னார்? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் முக்கியமான செய்தி இருப்பதால் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். இயேசு தம் பிரதான சீஷர்களான பேதுருவையும் யோவானையும் பஸ்காவை ஆயத்தம் செய்ய அனுப்பினார். ஏன் அப்படி? ஏனென்றால் அவர் மெல்கிசேதேக்கு மற்றும் தேவனாக இருக்கிறார். இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என உரைக்கப்பட்டுள்ளதால் பலியானது செம்மறி அல்லது வெள்ளாடுகளின் இரத்தத்தால் செலுத்தப்படுவதில்லை. எதினால் செய்யப்பட வேண்டும்? மெல்கிசேதேக்கு அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்தது போலவே அவரும் அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்து மனுகுலத்திற்கு நித்திய ஜீவனின் பண்டிகையை வழங்கினார். ஆனால் தேவன் நமக்கு அருளிய இந்த நித்திய ஜீவ ஆராதனையில் பங்கேற்காவிட்டால் நம்மால் ஒருபோதும் நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற முடியாது. அதனால்தான் இயேசு இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று சொன்னார். வெறுமனே அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுவது என்பது அர்த்தமற்ற செயலாக இருந்திருந்தால் மிகவும் ஆசையாயிருப்பதற்கு எந்த காரணமும் இருந்திருக்காதே. அனைத்து விதமான பரியாசங்களையும் அவமதிப்பையும் இகழ்ச்சியையும் சகித்து மனிதகுலத்தின் ரட்சிப்புக்காக மிகவும் கடினமாக பாடுபட்டு ரட்சிப்பை வழங்க தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அது நம்முடைய ரட்சிப்பிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் அவர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? சரிதானே? பஸ்காவிற்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் என்று தேதியை குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 14ஆம் வசனத்தை பார்ப்போம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். அவர் ஏன் பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தார்? ஏனென்றால் இயேசு மெல்கிசேதேக்காக இருக்கிறார். அப்பம் திராட்சரசத்தை கொண்டு எவ்வாறு ஆராதனை செய்ய வேண்டுமென மனுகுலத்திற்கு கற்பித்து ஓர் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டியிருந்தது. தேவனுக்கு ஞானஸ்நானம் அவசியமில்லை, சரிதானே? ஆனாலும் தேவன் பாவிகள் பெறும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் ஏன் அப்படி செய்தார்? ஏனென்றால் அவர் நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். இந்த அனைத்து முறைமைகளும் நியாயப்பிரமாணங்களும் தேவனுக்காக அல்ல. தேவன் அவைகளை ஸ்தாபித்து கைக்கொள்ள கட்டளையிட்டு அதை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தேவனே நியாயப்பிரமாணிகராக இருக்கிறார். நாம் பாவமன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக அவர் நமக்காக இந்த பாதையை ஸ்தாபித்தார். அவர் பஸ்காவையும் ஓய்வு நாளையும் ஸ்தாபித்தது அவருடைய சொந்த நலனுக்காக அல்ல, சரிதானே? அப்படியானால் மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்தது போல மெல்கிசேதேக்கின் நிஜமான இயேசு கிறிஸ்து பஸ்காவின் அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும் மனிதகுலத்திற்கு நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் வழங்கின காட்சியை பார்ப்போம். 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது வெறும் அப்பம் மட்டுமல்ல, என் சரீரம் என்று சொல்லி இந்த அப்பத்தின் அர்த்தத்தை அவர் உறுதிப்படுத்தினார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, அவர் பஸ்கா திராட்சரசத்தின் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார்.
அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் முறையின்படி இந்த பூமிக்கு வந்து அப்பம் திராட்சரசத்தினால் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் வழங்கும் தேவனுடைய முறைமைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நமக்கு வழங்கினார். அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணங்களின்படி வாழும் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இயேசு இந்த சத்தியத்தை அறிவித்தபோது இது புதிய உடன்படிக்கை என்றார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இது ஒரு புதிய வாக்குத்தத்தமாகும். மெல்கிசேதேக்கின் நியாயப்பிரமாணமான பஸ்கா இல்லை என்றால் இன்று மனிதகுலமானது பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் அல்லது ரட்சிப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க முடியாது. எனவே நாம் ஆசரிக்கும் பஸ்கா நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பஸ்காவாகும்.